ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி காலிஃப்ளவரும் முட்டையும் சேர்த்து ஒரு அருமையான பொரியல் ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வெறுமனே காய் சாப்பிடாத குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செய்து கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் ரொம்பவே அருமையாக இருக்குங்க. இது செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி முழு காலிஃப்ளவர் ஒன்று எடுத்துருக்கிறேன். இதை அந்த தண்டு பகுதியெல்லாம் கட் பண்ணிவிட்டு வெறும் பூவை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதை ரொம்ப பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணாமல் கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. அது மாதிரி இந்த தண்டு சின்ன சின்ன தண்டாக இருக்குது பாருங்கள், அதோடு சேர்த்து கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா பூ உதிராமல் வரும். கத்தியில் இருந்தனாலும் சரி, இல்லை கை வச்சினாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த சூடு பண்ண தண்ணியில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவர் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். காலிஃப்ளவர் கட் பண்ணும்போது ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணாமல் கொஞ்சம் மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் நம்ம பொரிச்சு எடுக்கும்போது, அதாவது பொரியல் செய்யும்போது உதிரி உதிரியாக வராமல் இருக்கும். இப்போ தண்ணி கொதிச்சு ஒரு நிமிஷத்துக்கு காலிஃப்ளவர் அதிலேயே விட்டுடலாம். விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு பூவை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். சுடு தண்ணியில் போட்ட பூவை திரும்ப ரன்னிங் வாட்டரில் ஒரு முறை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் திரும்ப தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். அதாவது ரன்னிங் வாட்டர், நார்மல் டேப் வாட்டர் இருக்குல்ல, அதில் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா பூ நல்லாவே ஃப்ரெஷ் ஆகிடுங்க. காலிஃப்ளவர் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராசஸ் செய்துட்டு செய்யுங்க. அப்போ தான் பூ நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ ஒரு பேனில் 2லேருந்து 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் அளவு கடுகுளுந்த பருப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூட பொடி பொடியாக அரிஞ்ச பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய் பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துட்டு வெங்காயத்தை ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கிக்கோங்க. ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டுட்டு நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவர் எல்லாத்தையும் இது கூட சேர்த்துடலாம். இதுக்கு நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க போகிறது இல்லைங்க. அந்த எண்ணெயிலேயே காலிஃப்ளவரை நல்லா சுருள வதக்கி எடுக்க போகிறோம். அதனால் எண்ணெய் ஃபஸ்ட்டே கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. பத்தாததுக்கு காலிஃப்ளவரில் கொஞ்சமாக தண்ணி இருக்கும். அந்த தண்ணியிலேயே பூ நல்லா வெந்து வந்துடும். பூ வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா 3லேருந்து 4 நிமிஷம் ஆகும். வெங்காயத்தை கூட சேர்ந்து காலிஃப்ளவரும் நல்லா வதங்கி வரட்டும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு நிமிஷம் கழித்து திரும்ப ஒரு முறை எடுத்து எல்லாத்தையும் நல்லா பரட்டி விடுங்க. இந்த மாதிரி பரட்டி விடும்போது காலிஃப்ளவர் எல்லாமே ஒரே ஈவனாக வெந்து வரும். மூடி போட்டு ஒரே தடவையாக வேக வைக்காமல் இடையில திறந்து இந்த மாதிரி பரட்டி விட்டிங்கன்னா எல்லா பக்கமும் ஒரே இதாக வெந்து வரும். எல்லாத்தையும் நல்லா பரட்டி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். பூ நல்லா வெந்து வரட்டும். இப்போ ஒரு 2 நிமிஷம் பக்கம் ஆயிடுச்சுங்க. பூ வெந்துருச்சான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு பரட்டி விட்டுட்டு லைட்டாக அந்த காம்பு பகுதி இருக்குல்ல, தண்டு பகுதி மாதிரி இருக்கும் பூவோட ஒட்டின மாதிரி, அதை லைட்டாக கரண்டி வச்சு நசிச்சு பார்த்திங்கன்னா நல்லா ஈஸியாக நசிகிறதுக்கு வரணும். ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேம் இல்லை லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஹை ஃப்ளேமில் வேக வச்சிங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றாததுனால சீக்கிரமே பத்துற மாதிரி ஆகிடும். அதனால் மீடியம் ஃப்ளேம் லோ ஃப்ளேம் ரெண்டுலேயும் மாற்றி வச்சு வேக வச்சுக்கலாம். பூ நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவு சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா பரட்டி விட்டுடுங்க. இந்த டைமில் மசாலா சேர்த்ததுக்கப்புறமா தேவைப்பட்டால் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு ஊற்றின எண்ணெயே போதுமானதாக இருந்தது. மசாலாவையும் பூவையும் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுடுங்க. பரட்டி விட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்கு பேனில் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணி விட்டுடுங்க. மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிட்டு வரும். இது கூட முட்டை ஒரு 5 முட்டை உடச்சி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். முட்டையோட குவான்டிட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் 1 எடுத்துருந்தேன், அதுக்கு 5 முட்டை சேர்த்துருக்குறேன். முட்டை இதில் நிறைய சேர்த்தோன்னா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குங்க. நம்ம ஃபஸ்ட்லேருந்தே பூவுக்கு உப்பு சேர்க்கல, அதனால் இந்த டைமில் முட்டைக்கும் பூவுக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு எல்லாத்தையும் நல்லா பரட்டி விடுங்க. நீங்கள் பரட்டி விடும்போது அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. அதே நேரம் பூ உடையாமலும் பார்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நான்ஸ்டிக் கடாயில் சேர்த்திங்கன்னா ஒட்டாமல் வரும். தேவைப்பட்டால் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா பரட்டி விட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சிடலாம். கடைசியாக இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் காலிஃப்ளவர் முட்டை பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ரெசிபியை நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.